ஜென் கதைகளில் அடுத்த கதை அழுகை வருகிறதே. லின்சியின் குரு இறந்து விட்டார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல இடங்களிலிருந்தும் வந்து கூடிவிட்டார்கள். அதற்கு காரணம் அந்த குரு அல்ல, லின்சி தான். லின்சி ஜப்பான் நாடு முழுவதும் புகழ்பெற்றவர். அவருக்கு மரியாதை செலுத்துகிற முறையில்தான் அவருடைய குருவின் சாவிற்கு மக்கள் வந்து குழுமியிருந்தார்கள். அங்கே மிக பெரிய ஆச்சரியமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. எல்லாரும் திகைப்படைந்தார்கள். அவர்களை வியப்பில் ஆழ்த்திய நிகழ்ச்சி என்னவென்றால், லின்சி அழுது கொண்டிருந்ததுதான். ஜனனம் மரணம் சமம் என்று உலகிற்கு சொல்லிக் கொண்டிருப்பவர், பிறப்பை போல இறப்பும் கொண்டாட்டத்திற்குரியது என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் தன் குருவிற்காக கண்ணீர் வடித்தால் எப்படி? அதை அவரிடமே கேட்டுவிட்டார்கள். அதற்கு அவர், ஆம், நான் அழுகிறேன். இது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. நான் என்ன செய்யட்டும்? அழுகைதான் வந்து தொலைகிறதே. வாழ்வு எவ்வளோ விசித்திரமாக இருக்கிறது பார்த்தீர்களா? மரணம் இயற்கையானது என்பது நாம் எல்லோருக்குமே தெரியும். அது தவிர்க்க முடியாதது என்பது நமக்கு தெரியும். அது பயங்கரமான விஷயம் அல்ல, மிகவும் ஆனந்தமான அம்சம்தான். ஆனாலும் அழுகை வருகிறதே. என் குரு இறந்தது நல்லது, இல்லாவிட்டால் எனக்கு அழுகை வரும் என்பது தெரிந்திருக்காது. நானும் பற்றுகளை துறந்தவன் என்று நினைத்து கொண்டிருந்திருப்பேன். அவர் இறந்ததால் தானே எனக்கு இதயம் உண்டு, எனக்கும் கண்ணீர் உண்டு, என்னாலும் அழ முடியும் என்பது தெரிந்தது. என் குருநாதர் மரணம் வாழ்க. என்னை எனக்கும் உங்களுக்கும் உணர்த்திய அவர் மரணம் வாழ்க. எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீர்களா? எவ்வளவோ விழிப்புணர்ச்சி அடைந்த பின்னும் இதய ஈரத்தின் வெளிப்பாடாய் அழுகை வருகிறது. நான் வாழ்வை அடக்க மாட்டேன், அதை முழுமையாக உள்ளபடி ஏற்றுக்கொள்கிறேன். ஆன்மா அழிவில்லாததுதான், உடல் மட்டும் அழியக்கூடியதுதான். இன்றும் அதைத்தான் சொல்கிறேன். ஆனால் இந்த உடல் அழகானது. அழகிய இந்த உடலுக்காக அழுகிறேன். இந்த உடல் அற்பமான தூசுதான். இப்போது இந்த தூசு மற்ற தூசோடு சென்று சேர்ந்து விட்டது என்பதும் உண்மைதான். ஆனால் அற்ப தூசு எவ்வளவு அழகான உடல் எடுத்து மறைந்து விட்டது. அதற்காக நான் அழுகிறேன். என்னால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றார் லின்சி. போலி தத்துவங்களை வரட்டுத்தனமாக பேசிக்கொண்டிருக்காமல் வாழ்க்கைக்கு உண்மையாக இருந்தவர் அவர். எதையும் அடக்கி வைத்து மறைப்பது விழிப்புணர்வுக்கு தடை.